யார் வந்து உண்மையான பாதையை கண்டுபிடிக்க முடியும்? அமைதிக்கும் முன்னேற்றத்துக்குமான உண்மையான பாதையை யாரால் கண்டுபிடிக்க முடியும்? ஓகே, இதுதான் கேள்வி இல்லையா? இப்போ வந்து இந்த உலகமே பார்த்தீங்கன்னா அதை பார்த்தா ரிவால்வ் ஆகிட்டு இருக்கு இல்லையா? எங்கே பார்த்தாலும் அமைதி வேணும்னு சொல்லி தான் பாடுபடுறாங்க எல்லாரும். ஐக்கிய நாடு சபைகள் எது கிரியேட் பண்ணியிருக்காங்க? அமைதி வேணும். நிறையா நாடுகள்லாம் சண்டை போடுறாங்க, அதனால அமைதி வேணும்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்கன்னா யுனைடெட் நேஷன்ஸ் ஐக்கிய நாடு சபைகள்னு சொல்லி ஒன்று நிரூபிக்கிறாங்க. ஆனால் அந்த ஐக்கிய நாடு சபையில் பார்த்தீங்கன்னா வருஷந்தோறும் நம்பர் ஆஃப் ஃப்ளாக்ஸ், ஒரு இந்திய நாட்டுக்கு ஒரு ஃப்ளாக் இருக்குல்ல, கொடின்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி அந்த ஃப்ளாக் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் நிறையா. இப்போ போன வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு 100 நாடு இருக்குன்னு வச்சுக்கோமே, அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா 110 ஆகிடும். அப்போ என்ன அர்த்தம்? நிறைய சண்டை வந்துகிட்டே இருக்குது, எல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சு போயிட்டே இருக்கிறாங்க. ஸோ டெவலப்மெண்ட்டும் இல்லை, பீஸும் இல்லை, அமைதியும் இல்லை, முன்னேற்றம் இல்லை. முன்னேற்றம்னா என்னென்னு நம்ம புரிஞ்சுக்கணும். விலங்குகளும் என்ன பண்ணுறாங்க? சாப்பிட்றாங்க, நம்மளும் சாப்பிட்றோம். விலங்குகளும் தூங்குறாங்க, நம்மளும் தூங்குறோம். விலங்குகளும் அவங்கள டிஃபரெண்ட் பண்ணிக்கிறாங்க, நம்மளும் டிஃபரெண்ட் பண்ணிக்கிறோம். விலங்குகளும் இனப்பெருக்கம் பண்ணுறாங்க, நம்மளும் இனப்பெருக்கம் பண்ணுறோம். அப்போ நமக்கும் விலங்குகளுக்கு என்ன வித்தியாசம்? நம்ம 4 சுவருக்குள்ளே ஃப்ளாட்டில் நல்லா நைஸாக பண்ணுறோம், அவங்க என்ன பண்ணுறாங்க? ரோட்டில் பண்ணுறாங்க, அவ்வளோதான். அதனால் இது வந்து ரோட்டில் பண்ணுறதை நம்ம வீட்டில் பண்ணுறதுனால முன்னேற்றம்னு சொல்ல முடியாது. இது முன்னேற்றம் கிடையாது. முன்னேற்றம்னா என்ன முதல்ல புரிஞ்சுக்கணும். ஓகே, முன்னேற்றம்னா சிம்பிள் லிவிங், ஹை திங்கிங். ஏழ்மையான வாழ்க்கை, உயர்ந்த எண்ணங்கள். ஓகே, உயர்ந்த எண்ணங்கள், இதுதான் வந்து முன்னேற்றம். வியாசதேவர் வந்து இந்த புராணங்கள், 18 புராணங்கள், மகாபாரதம், அப்புறம் இது ஸ்ரீமத் பாகவதம், இதெல்லாம் எழுதியுமே அவர் குடிசையில் தான் இருந்தார். சாணக்கிய பண்டிட், சமுத்திரகுப்தம், லேட்டர் சந்திரகுப்த மௌரியர், அவருடைய மினிஸ்டர், மிகப்பெரிய ராஜா. சந்திரகுப்தருடைய வேறு பார்த்தீங்கன்னா தெரியும், மிகப்பெரிய ராஜா. அவருடைய பிரைம் மினிஸ்டர், முதன்மையான அமைச்சர், அவர் என்ன பண்ணுறாரு? குடிசையில் தான் இருக்கிறார். ஆனால் அவர்கிட்ட தான் ராஜா போய் கை நிற்பார், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்பார், அவர் சொல்லி தருவார். அதனால் அந்த காலம் எப்படி வாழ்ந்தாங்கன்னா முன்னோர்கள் ஹை திங்கிங், சிம்பிள் லிவிங், ஹை திங்கிங், இதான் இருந்துச்சு. ஓகே, இதுதான் முன்னேற்றம்ங்கிறது நம்மளுடைய நினைவில் தான் இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உணர்ச்சி பார்த்தீங்கன்னா ஒரு மரத்துடைய உணர்ச்சி வந்து அதிகமாக, ஒரு விலங்குடைய உணர்ச்சி அதிகமாக. எதோடைய உணர்ச்சி அதிகம்? மரத்துக்கு ஒரு உணர்ச்சி இருக்குல்ல இல்லையா? உணர்ச்சி இருக்குது. ஆக்சுவலாக விலங்குக்கு உணர்ச்சி இருக்குது, ரைட்டா? எதுக்கு உணர்ச்சி அதிகம்? மரத்துக்கு நினைக்கிறீங்களா? மரத்தை வந்து கிளையை வெட்டணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கிளையை வெட்டினா மரம் ஏதாவது சொல்லுமா? வளரும், அது ஓகே. மர கிளையை வெட்டுறோம், மரத்தோடைய ஒரு பெரிய பாகத்தை வெட்டுறோம், மரம் ஏதாவது சொல்லுமா? விலங்கு ஏதாவது பண்ணோன்னா என்ன பண்ணும்? எதுக்கு உணர்ச்சி அதிகம்? எதுக்கு உணர்ச்சி அதிகம்? விலங்கு தான். ஓகே, அப்படி பார்த்தீங்கன்னா விலங்கை விட யாருக்கு உணர்ச்சி அதிகம்னா மனிதனுக்கு உணர்ச்சி அதிகம். ஓகே, இந்த மாதிரி முன்னேற்றங்களுக்கு நிறைய, எல்லாருமே ஒரே பர்சன் கிடையாது, எல்லாமே ஒரே லிவிங் கிடையாது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு உணர்ச்சி இருக்குது. ஓகே, இந்த உணர்ச்சியோட வளர்ச்சியை வச்சு தான் அவங்க முன்னேற்றமாக இல்லையான்னு சொல்லுவாங்க. ஒரு காட்டு மிராண்டி மாதிரி இருக்காங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க? மனிதர்களே சாப்பிடக்கூடிய ஆளுங்களாம் இருக்காங்க. ஆப்பிரிக்காலாம் மனிதர்களே சாப்பிடுவாங்க. அவங்களும் பழங்குடி இனத்தன்னு சொல்கிறோம் இல்லையா, மலை காட்டுகளில் இருப்பாங்க. அவங்களாம் வயசானவங்க எல்லாம் போனாங்கன்னா சமைச்சு சாப்பிட்ருவாங்க. இந்த மாதிரி கல்ச்சர்லாம் இருக்குது ஒரு காலத்தில். ட்ரெஸ் எல்லாம் போட மாட்டாங்க, இந்த மாதிரி ரொம்ப பேக்வேர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் இன்னும் இருக்காங்க, காட்டில் இருக்காங்க. ஆப்பிரிக்காலாம் போனீங்கன்னா பார்க்கலாம், இன்னும் ட்ரெஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஃபாரினர்ஸ் யாராவது ஒயிட்காரன் வந்தாங்கன்னா சாப்பிட்ருவாங்களாம். அவங்களுக்கு ஒயிட் மாமிசம் ரொம்ப பிடிக்குமா? ஒயிட் மேன் கறி தான் பிடிக்கும், வெள்ளை மனிதனுடைய மாமிசம் ரொம்ப பிடிக்கும், அந்த மாதிரி. ஓகே, இந்த மாதிரி அவங்க பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அவங்களுடைய உணர்ச்சி, விலங்குகளோட உணர்ச்சி அதிகமாக இல்லையா அவங்களுக்கு? ஆனால் அவங்களுக்கு வந்து இன்னும் டெவலப் ஆகலை இல்லையா? தெரியுதா அவங்களுக்கு? இன்னும் டெவலப் ஆகலைன்னு தெரியுது இல்லையா? எதை வச்சு சொல்கிறோம்? அது அந்த முன்னேற்றம் வந்து இதுதான். மரத்தை விட விலங்கு, விலங்கை விட அந்த பழங்குடி இனத்தை, பழங்குடி இனத்தவரோட யார்? ஒரு சிட்டியில் வசிக்கிறான்னு சொல்லுமே, நல்ல ஆஃபீஸ்லாம் பாருங்கள், நீட்டாக இருக்கிறார் இல்லையா? அவருக்கு உணர்ச்சி அதிகமாக. அவரை பாப்பா இவரை இப்படி பண்ணுறாங்க, சார் மனுஷனை சாப்பிட்றாங்க, இதெல்லாம் தவறு இப்படி சொல்கிறார் இல்லையா? இவருடைய உணர்ச்சி அதிகமாக, இதான் முன்னேற்றம். அப்போ அதை விட உணர்ச்சி அதிகம் யாருக்கு இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா வேதங்கள் சொல்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு உணர்ச்சி அதிகமாக.
ஏன்னா வேதங்கள் சொல்கிறது வந்து அந்த மந்திரங்கள்லாம் ஓதுனால அவங்களுக்கு வந்து இன்னும் இந்த கான்சியஸ் டெவலப்டு ஃபர்தர் ரொம்ப பீரியட் ஆகிட்டாங்க. அதோட உணர்ச்சி எதுனா அந்த மந்திரங்களை அர்த்தம் தெரியுதுல்ல, அவங்களுக்கு அதோட முன்னேற்றம் அதிகமாக, உணர்ச்சி அதிகமாக. அதோட அதிகம் யாருன்னா ஒரு வைஷ்ணவருக்கு விஷ்ணுவோடைய நாமத்தை சொல்கிறார், கிருஷ்ணோடைய நாமத்தை. அவங்களோட கை யாருன்னா கோபிஸ். கோபிஸை டாப் மோஸ்ட் யாருன்னா ராதாராணி. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் முன்னேற்றம் எப்படின்னா இந்த உணர்ச்சிகளில் தான், இந்த உணர்வில் தான் முன்னேற்றம் இருக்குது. இப்போ ஹை கிளாஸ் பர்சன் வந்து கோட் ஷூட்லாம் போட்டுட்டு ஒரு பயங்கரமாக ஒரு தவறான காரியம் பண்ணுறான், ஒரு பசுவை அடித்து சாப்பிட்றான்னா அவனுடைய உணர்ச்சி எப்படி இருக்குது? கீழே இருக்கா மேலே இருக்கா? கீழே. யாருக்கு மேப் ஆகிட்டாரு? பழங்குடி இனத்துக்கு மேப் ஆகிட்டார் இல்லையா? இதை ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டா என்ன, அப்பார்ட்மெண்ட்டில் சாப்பிட்டா என்ன, தெருவில் சாப்பிட்டா என்ன, எங்கே சாப்பிட்டாலும் அது உணர்ச்சி கம்மி தானே. ஸோ முன்னேற்றம் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நவீன யுகத்தில் முன்னேற்றம்னா இந்த மாதிரி அதான் அவுட்வேர், ஸ்பூனு, ஃபோர்க் இதில் சாப்பிட்டா முன்னேற்றம். கையில் சாப்பிட்டா அசிங்கம், ஸ்பூனில் சாப்பிட்டா ஓகே. ஆமாம், சத்தம் கேட்காம ஃபோர்க்கில் அப்படி குத்தி அப்படி சாப்பிட்டா அது ஓகே. ஆமாம், கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் நீட்டாக பண்ணிவிட்டு அதே மாட்டுக்கறி அப்படி சாப்பிடணும்னு நினைக்கிறோம். அப்போ யோசிச்சு பாருங்கள், எது முன்னேற்றமாக யோசிச்சு பாருங்கள். இது முன்னேற்றமே கிடையாது. அதனால் முன்னேற்றம் என்ன படிச்சுக்கணும்? முதல்ல கேள்வி என்ன? அந்த கேள்வி என்ன சரிமா? டெவலப்மெண்ட், உண்மையான முன்னேற்றத்திற்கும் அமைதிக்கும் யாரால வழி கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லி கேள்வி. ஓகே, ஸோ அதனால் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. இல்லை நம்ம என்ன நினச்சிக்கிறோம்னா இந்த நம்ம இப்போ இருக்கிற அறிஞர்களும் அறிவியலாளர்களும் இதெல்லாம் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறோம். ஆனால் சயின்டிஸ்ட் என்ன பண்ணாங்க யோசிச்சு பாருங்கள். நவீன உலகத்தில் எப்படி சீக்கிரம் மக்களை இறக்க வைக்கிறதுன்னு யோசிச்சாங்க. அந்த அணுகுண்டு தயார் பண்ணி ஏற்கனவே எல்லாம் செத்துட்டு தான் இருக்காங்க கலியுகத்தில், இன்னும் சீக்கிரமாக எப்படி சாக வைக்கலாம். அவங்க கண்டுபிடித்த எல்லாமே அப்படி தான் மேக்ஸிமம் இருக்குது. மோட்டரில் போகிறது, மோட்டார் சைக்கிளில் போகிறது, இந்த மாதிரி காரில் போகிறது, சீக்கிரம் ஆக்சிடென்ட் ஆகி எப்படி சீக்கிரம் போகலாம், இது மாதிரி எல்லாமே பதட்டங்களோடையே இல்லாமல் வசதின்னு நினச்சி கண்டுபிடிச்சிட்டான். ஓகே, அதனால் அவங்க முன்னேற்றத்துக்குள்ள உண்மையான முன்னேற்றம்னா பிறப்பு இறப்புலேருந்து எப்படி விடுபடலாம் அப்படின்னு நினைக்கிறதான் உண்மையான முன்னேற்றம். அந்த உணர்ச்சியே இல்லாமல் என்ன பண்ணிட்டாங்க, அனிமல் ஈக்குவலாக உணர்ட்டான். அந்த நினைக்கி நமக்கு உணவு கிடைக்குதா, அந்த மாதிரி முன்னேறுங்க, எக்கனாமியை வளருங்க, இந்த மாதிரியே என்ன பண்ணுறாங்க, டீல் பண்ணுறாங்க. ஆனால் பாகவதம் என்ன சொல்கிறாங்க, தசேவஹேதோ பிரயதேத கோவிதோ நலபியதே எத் பிரமத்தாம் உபரியதா தல்லபதே துக்கவத் அந்நியதா சுகம் காலேன சர்வத்திர கபீர சமஹா. ஓகே, நம்ம எதை தேடி போகணுமா, எது வந்து இந்த 7 லோகத்துலேயும் 7 லோகத்துலையும் 14 லோகத்துலையும் கிடைக்கலையோ அதை தேடி போகணும் நம்ம. அதுதான் முன்னேற்றம்னு சொல்லி சொல்கிறாங்க. அது எப்படி 14 லோகத்துலையும் கிடைக்காதுன்னு அப்படி பார்த்தீங்கன்னா கிருஷ்ண உணவு தான். ஓகே, ரொம்ப ரேர் கிடைக்கிறது. கிருஷ்ணரை பற்றி 14 லோகம், 7 லோகம்னு சொல்லுவாங்க. 14 2 7. ஓகே, 2 × 7. ஸோ அதனால் இந்த மாதிரி முன்னேற்றம்ன்றது எப்போ வந்து கிருஷ்ணருக்கு பின்னால் போகிறாமோ அப்போ தான் முன்னேற்றம். ஏன்னா கிருஷ்ணரா இப்போ எப்படி அது உண்மையிலேயே முன்னேற்றம் சொல்லலாம், மந்திரம் சொன்னால் முன்னேறாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது எப்படின்னு பார்க்கலாம். ஒரு வேடன் இருந்தான். அந்த வேடன் வந்து விலங்குகளை கொன்று சாப்பிடக்கூடிய வேடன். அவருக்கு வந்து பாவனா என்னன்னு தெரியாது, எல்லாமே ஓகேன்னு நினைக்கக்கூடிய ஆள். ஓகே, கொண்டு சாப்பிட்றது ஓகே தான் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆள். அவருக்கு படிப்பறிவே கிடையாது. என்ன கிடையாது, படிப்பறிவு. ஏறதால அந்த பழங்குடி இனம் மாதிரி தான். ஓகே, அந்த மாதிரிலாம். ஸோ அவர் விலங்குகளை சாப்பிட்றாரு, மனிதனை சாப்பிடல, விலங்குகளை சாப்பிட்றாரு. அப்போ நாரத முனிவரை பார்த்துட்டு நீ பண்ணுறது பாவம்னு தெரியுமா தெரியாதான்னு கேட்குறாரு. இல்லையே, எனக்கு தெரியுது தான், எங்கள் அப்பா எனக்கு சொல்லி கொடுத்தா நான் அப்படி தான் சாப்பிட்றேன்றார். அப்போ அவர் சொல்கிறார், நான் ஒன்று சொல்கிறேன், நீ வந்து இந்த தொழிலை விட்டேன்னா நான் உனக்கு சொல்லித்தரேன், இதை பாவம் அதெல்லாம். நான் என்ன சாப்பாட்டை என்ன பண்ணுவேன்னா, நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் கீழே போடுங்க எல்லாத்தையும், நான் சொல்கிற மாதிரி சொல்லுங்கள். என்ன சொல்லணும், ராமா சொல்லுங்கன்றார். ராமான்ற வார்த்தையாக அவருக்கு வரல. நிறைய பாவமடின்னு நம்மளால் இந்த நாமங்கள்லாம் சொல்ல முடியாது, அதில் இன்ட்ரெஸ்டே இருக்காது. நம்ம எனக்கு ஹரிகிருஷ்ணா சொல்கிறதுக்கு நான் சொல்ல மாட்டேன் அப்படிமா. எல்லா பிரசாதம்லாம் தெரியும், அப்படின்னாலாம் எனக்கு இப்போ வேணாம், எனக்கு பிரசாதம் இல்லை. வீட்டுக்கெலாம் வருவாங்க, சாப்பிட மாட்டாங்க. இந்த கிருஷ்ணனுடைய அருள் தான் பிரசாதம் சாப்பிட முடியும். இல்லைன்னா மனசு எதையாவது சொல்லி கொண்டு போயிடும் அவங்கள, அகங்காரத்தில் எதையாவது சொல்லிட்டு போயிடுவாங்க, அவ்வளோதான். இங்கே வரையும் வந்து ரிலேட்டிவ் தான், இங்கே வரையும் வந்துட்டு எல்லாம் வாழ்த்துக்கெல்லாம் சொல்லிவிட்டு மொய்யெல்லாம் வச்சுட்டு போயிட்டாங்க, அவ்வளோதான். ஆமாம், இதுமாரி ஃபங்க்ஷனுக்குலாம் வந்தாங்கன்னா வச்சுட்டு, ஆனால் பிரசாதம் சாப்பிடல, எனக்கு டைம் இல்லை, ஐம் கோயிங், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்போ என்ன அருள் கிடைக்கல இல்லையா, இந்த மாதிரி ஆகிடும் நமக்கு. நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம வந்து முன்னேற்றம்ன்ற பேரில் வந்து
போகிறாங்கன்னா சும்மா அப்படி ஒரு இதாக அவங்களுக்கு டைம் இல்லைன்றாங்க. அந்த மாதிரி அருள் கிடைக்கலன்னு அப்படி தான் ஆகும். அவங்க கோபமாக போல, அவங்க நேச்சர் அது. ஐ டோன்ட் வாண்ட் திஸ். எப்போ பிரசாதம் கிடைக்கும், அது வேல்யூ தெரிஞ்சால் தான் பிரசாதம் கிடைக்கும். பிரசாதங்கிறது ஒரு புனிதமான உணவு. கிருஷ்ணா தான் பிரசாதம். ஓகே, அதனால் வந்து அது கிடைக்கும் நமக்கு. அது கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சா தான் கிடைக்கும். ஓகே, இல்லைன்னா கிடைக்காது. ரொம்ப கஷ்டம். அவருக்கு அந்த அகங்காரத்தை சாப்பிடவே மாட்டார். அவ்வளோதான். இதெல்லாம் எனக்கு பிடிக்கல, இது சாம்பார் சாதம் பிடிக்காது அப்படின்ட்டு நிராகரிச்சுருவார். நான் வந்து இட்லி சாப்பிட்றேன், ஹோட்டலில் இதாக சாப்பிட்டு வந்துடுறேன், நீங்களாம் சாம்பார் சாப்பிட்டு இதான் ஒன்று. ஓகே, எப்படியோ ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இல்லை வீட்டுக்கு வந்துட்டு சில பேர் சாப்பிடாம போவாங்க, அந்த மாதிரிலாம். ஓகே, இது ராமன்ற வார்த்தையே அவருக்கு வரல. அப்போ மரா அது வருதான் அவனுக்கு. மரம்லாம் பேர் தெரியும், எல்லா மரமும் பேர் தெரியும் சொல்ல. மரான்னு சொல்லுண்டார். மராமா அப்படி ராமன் வருது. எப்படிலாம் சொல்லலாம், சொல்லிக்கிட்டே இரு அப்படின்னு. ரொம்ப காலம் சொன்னார். எவ்வளோ 60,000 வருஷமா? 60,000 years. 60,000 வருடங்கள். டெய்லி எப்பயுமே 24 hours ராம இது மட்டும் தான் அவர் பண்ணார். அவர் ஸ்கூலுக்கு போல எதுவும் பண்ணலை. அவருடைய உணர்ச்சி எப்படி மாறுது பாருங்கள். உணர்வு எப்படி முன்னேறுங்கிறத பார்க்கணும் இல்லையா? உணர்வு எப்படி முன்னேறு. அவரால் ராமாயணத்தை எழுத முடிஞ்சிச்சு. வால்மீகி முனிவர் ராமாயணத்தை அவரே எழுதுறாரு. இப்போ நம்மளால் அதை படிக்கிறதுக்கு முடியல, கரெக்டாக இல்லையா? அதை வந்து தமிழில் இருந்தால் படிக்கலாம், இங்கிலீஷ் இருந்தால் படிக்கலாம். சான்ஸ்கிரிட் அவர் என்ன எழுதியிருக்காரு? 1,00,000 வருஷம் இருக்கான். 1,00,000 வருஷம் அப்படி எழுதியிருக்காரு. எவ்வளோ நாலேஜ் இருக்கணும் பாருங்கள். அவர் எதுவும் படிக்கலை, நார்மலாக எஜுகேஷன்லாம் இல்லை, எதுவுமே கிடையாது. அதனால் நம்ம வந்து இந்த உணர்வுகள் வந்து நமக்கு எப்படி முன்னேறுது அப்படின்னா, கிருஷ்ண உணர்வு அந்த மந்திரங்கள் சொல்கிறது மூலம் தான் முன்னேற முடியும். அதுதான் சைத்தன்ய மகாபிரபு என்ன பண்ணியிருக்காரு, பெரிய கிஃப்ட் கொடுத்துருக்காரு இந்த கலியுகத்தில். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த மந்திரத்தை வந்து அவர் கொடுத்துருக்கார். பேசு, இது சிக்ஷாத்தான் சொல்லுவார் சத்யநாராயணன். அதனால் இந்த மந்திரம் வந்து கலியுகத்தில் ஒரு வரப்பிரசாதம். இவருடைய அந்த டீச்சிங்ஸை யாரெல்லாம் எடுத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் உண்மையான பீஸு, டெவலப்மெண்ட்டு, ப்ராஸ்பெரிட்டிலாம் வரும். ஓகே, இல்லைன்னா அது உண்மையிலும் வராது. ஆக்சுவலாக ஏன் இந்த மந்திரம் சொல்கிறதுனால வருதுன்னா, பக்தானாம் விஜயதவசாம் சர்வலோக மகேஸ்வரம் சுகிருதம் சர்வபூதானாம் ஞாத்தமாம் சாந்தி முரிச்சரி. கிருஷ்ணா தான் உண்மையான நண்பன். கிருஷ்ணா தான் எல்லாருக்கும் வெல்விஷர், எல்லாருக்கும் நல்லவனாக நடக்கக்கூடியவர். ஓகே, எல்லாத்துக்கும் தலைவன் கிருஷ்ணன் தான், எல்லாத்துக்கும் ப்ரொபேட்டர் அவர் தான். இந்த மாதிரி 3 விஷயத்தை யார் தெரிஞ்சுக்கிறாங்களோ, உற்ற நண்பன், அனுபவிப்பாளர், எல்லாத்துக்கும் சொந்தக்காரர் அவர் தான். இந்த 3ஐ யார் ஒத்துக்கிறாங்களோ, அதான் சொன்னேன், உற்ற நண்பன், எல்லாருக்கும் நண்பன். ஓகே, அனுபவிப்பாளர், என்ஜாய் இஸ் சுப்ரீம் என்ஜாயர். அனுபவிப்பாளர். ஓகே, எனக்கே தமிழ் வரவன். அனுபவிப்பாளர். ஓகே, அதுக்கு அடுத்தது எல்லாத்துக்கும் சொந்தக்காரர். இப்போ நான் நினைக்கிறேன்ல, இது எனக்கு சொந்தம்னு, இதுக்கு சொந்தம் கிருஷ்ணன் தான் அப்படின்னு சொல்லி 3 யார் ஃபுல்லாக புரிஞ்சுக்கிறாரோ அவருக்கு தான் என்னது அமைதி கிடைக்கும். இது எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, நம்ம ஒன்று தத்துவ ரீதியாக புரிஞ்சுக்கிறது வந்து அப்போதைக்கு புரிஞ்சுக்கலாம். ஆனால் மனசில் வந்து பதியணும்னா எப்படி பதியும்னா, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த மந்திரங்கள் சொல்ல தான் என்ன ஆகுனா, நமக்கு நம்ம உடல் இல்லைன்னே நம்ம தெரியுமா. நம்ம எல்லாம் படிக்கிறோம்ல, அப்படி பகவத்கீதையில் உடல் இல்லைன்னு சொல்லி தானே படிக்கணும். அப்படியே நம்மளால் அது மாதிரி நடக்க முடியல. ஏன்னா அதில் என்ன ட்ரிக்குனா, எப்போ வந்து ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்லிட்டு பக்தர்கள் சங்கத்தை இருக்கமோ அப்போ தான் இது வந்து இந்த நாலேஜெலாம் உதவி வருமா. இல்லைன்னா இது ஏட்டு சுரைக்காய மாறிடும். ஏட்டு சுரைக்காய் கறிக்கு வருவாது, கரெக்டாக அந்த மாதிரி ஏட்டு சுரைக்காய மாறிடும். அதனால தான் நம்ம வந்து ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்கிறோம், பக்தர்கள் சங்கம் வேணுன்றோம், புக்ஸ்லாம் படிக்கணும். இந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம உடல் இல்லைங்கிறதே நம்ம புரியும். உடல் இல்லைங்கிறத தெரிஞ்சால் தான் நமக்கும் மிருகத்துக்கும் வித்தியாசம். அப்போ தான் உணர்ச்சி அதிகமாகுது, உணர்வு அதிகம். புரியுதா? நம்ம தான் அந்த உடல் நினச்சோன்னா மிருகமாக தான் நினைக்குது. ஏன் வேதங்கள் மந்திரங்கள் சொல்கிறவங்க அதிகம்னா, ஏன்னா அவங்க உடல் தளத்தோடு கொஞ்சம் வெளியே வராங்க. இது மாதிரி உடல் தளத்தோட்டு வெளியே வர தான் அவர் முன்னேற்றம்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, இப்போ டெமிகாட்ஸே நம்மளோட முன்னேற்றம்னா அவங்க இன்னும் கொஞ்சம் தேர் ரொம்ப க்ளோஸ் டு கிருஷ்ணா. அதனால் தேர் அட்வான்ஸ்ட். அந்த மெட்டீரியல் பிளாட்ஃபார்ம் வச்சு கிடையாது. கீழே பார்த்தீங்கன்னா பாதாள லோகத்தில் பார்த்தீங்கன்னா இதை விட பயங்கரமாக டெக்னாலஜிலாம் வச்சுருக்காங்க. டெக்னாலஜி அவங்களுக்கு ரொம்ப அதிகம். ஆனால் டெக்னாலஜியை வந்து ஒருத்தர் வந்து உயர்ந்தவர் முன்னேறிட்டாருங்கிறத நம்ம சொல்ல முடியாது. அமைதி அடைஞ்சிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி நவீன காலத்தில் வந்து நிறைய வசதிகள் இருந்தாலும் சீக்கிரம் இறப்பை நோக்கி எப்படி போகிறதுன்னு தான் சொல்லிக் கொடுக்குறாங்களே தவிர,
எப்படி நம்ம இந்த வாழ்க்கையை பகவானுக்கு யூஸ் பண்ணி உண்மையிலே முன்னேறலாம் அப்படிங்கிறத சொல்லித்தரல. ஓகே, அதை வந்து சொல்லித்தர ஒரே ஆர்கனைசேஷன் இஸ்கான் தான், அது பிரபார் தான். ஓகே, அதனால் நம்ம வந்து உண்மையான முன்னேற்றம் அமைதி கிடைக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம வந்து இந்த சைத்தன்ய மகாபுருடைய டீச்சிங்ஸை எடுத்துக்கணும். ஓகே, ஹரே கிருஷ்ணா மந்திரம். ஹரே கிருஷ்ணா. இதுதான் வந்து இது இப்போ அந்த கொஸ்டினுக்கு ஆன்சரு. ஹரே கிருஷ்ணா.